அனைவருக்கும் வணக்கம். 6/4/2026 12வது T20 KKR vs பஞ்சாப். KKRல வந்து பார்த்தோம்னா எஃப் ஆலன், ஏ ரகானே, ரகுவன்சி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், மணிஷ் பாண்டே. ரிங்கு சிங், மணிஷ் பாண்டே ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. சி கிரீன், அனுகுல் ராய், நரேன், வருண் சக்கரவர்த்தி, வி அரோரா, உம்ரான் மாலிக் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. மூசர் பானி, கார்த்திக் தியாகி இவங்களாம் இருக்காங்க. பஞ்சாபில் வந்து பார்த்தோம்னா பிரியான்ஸ் ஆரியா, प्रभु सिमरन सिंह, श्रेयस अय्यर, सी कोनाली, एन वदीरा, शशांक सिंह, स्टोइनिस एंड एंसन, एक्स बाटलेट, वैशाख विजय कुमार, हरदीप सिंह, चगल இவங்கெல்லாம் இருக்காங்க. கேகேஎல் எந்தெந்த ப்ரைஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப் ஆலன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாட சான்ஸ் இருக்குது. ரகானா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ரகுவன்சி செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். ரிங்கு சிங் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ரமன்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது. மணிஷ் பாண்டேயும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது. கிரீன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுற சான்ஸ் இருக்குது. அனுகுல் ராய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். சுனில் நரேன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஒரு நல்ல பவுலிங் பண்ணுவார், செகண்ட் பவுல் பண்ணார்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. வி அரோரா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார், செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது. உம்ரான் மாலிக் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மூசர் பானி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுப்பார். கார்த்திக் தியாகி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார், செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இல்லை. பஞ்சாபில் யாராருன்னு பார்த்தோம்னா பிரபு சிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். ஆரியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயஸ் அய்யரும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. கொனாலி செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். என் வதீரா செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுற சான்ஸ் இருக்குது. சசான் சிங் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுற சான்ஸ் இருக்குது. ஸ்டோயினிஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா விளையாடுற சான்ஸ் இருக்குது. ஆன்சன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், செகண்ட் பவுல் பண்ணார்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. எக்ஸ் பாட்லெட் அந்தளவுக்கு கிடையாது. வைசாக் விஜயகுமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுப்பார். ஹர்தீப் சிங் செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார். ஒயிட் சகல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 6/4/2026 12வது T20 KKR vs பஞ்சாப். இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து லாஸ்ட்டாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி டாஸ் வின் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா KKR வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. KKR தான் டாஸ் வின் பண்ணும். செகண்ட் பவுலிங் பவர் பிளேயில் கண்டிப்பாக ரன் அதிகமாக வரக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நன்றி.